தாவீது தனக்காக ஜெபித்தது நிமித்தமாக கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அந்த இடத்தில் தாவீதின் ஜெபம் உதவியாக இருந்தது போல, நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கின்ற சக்திகள், நம்மை பாவத்திலே மூழ்கடிக்க நினைக்கிற சக்திகளை விளைவிப்பதற்கு நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் நமக்கு உதவியாக இருக்கும். என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் வளர்ந்த குடும்பம், நான் வளர்க்கப்பட்ட ஆலயம், நான் வளர்ந்த ஆலயம், இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் எல்லாவற்றிலையும் பார்க்கும் பொழுது ஜெபம்தான் மையமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பெரிய கடமை. நம்முடைய அப்பாவுக்காக ஜெபிக்க வேண்டும், அம்மாவுக்காக ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், பெற்றோருக்காக ஜெபிக்க வேண்டும், கணவனுக்காக, மனைவிக்காக, சகோதரி சகோதரர்களுக்காக, நம்முடைய உறவுகள் அத்தனை பேருக்காகவும் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே இந்த சமாதானத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் புதிய நாளை காண்பதற்கு நமது ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கூட பல்வேறு தேவைகளோடு, பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு நாம் காணப்பட்டு இருந்து கொண்டிருக்கலாம். அந்த தேவைகளை சந்திப்பதற்காகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிச்சயமாக அவர் உதவி செய்வாராக. தேவையான தகவல்களும் தேவையற்ற தகவல்களும் AI என்கிறதான செயற்கை நுண்ணறிவு மூலம் மக்களை அது மூழ்கடிக்க செய்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ விதமான தகவல்கள் மக்களுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் எவ்வளவு தகவல்கள் வந்தாலும், எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நமக்குள்ளாக வந்து கொண்டிருந்தாலும், பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளும் பிரிவினைகளும் இயலாமையும் அவமானங்களும் அது ஒரு பக்கத்தில் பெருகி கொண்டுதான் காணப்படுகிறது. அறியாமை இன்னும் மக்களை இன்னும் மூழ்கடிக்க செய்து கொண்டுதான் காணப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை காத்து கொண்டிருக்கலாம். இந்த மாதத்திலும் கூட, கடந்த மாதம் முழுவதும் பல கஷ்டங்களை நான் அனுபவித்தேனே, இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்காதா? இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில் வந்து சேர வேண்டிய நன்மைகள் வந்து சேராதா? என்னிடத்தில் காணப்படுகிற இந்த கவலைகளும் கண்ணீரும் மாற்றப்படாதா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவைகள் எல்லாவற்றையும் பதில் தருவதற்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி வசனம் அழகாக சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் ஜெபிக்க வேண்டியவர்கள், நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர்களும் ஜெபிக்க வேண்டியவர்கள் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஜெபம் அவசியமா என்று சொல்லி ஒரு கேள்வி வரலாம். ஜெபிப்பது வேண்டுமா? யாருக்காக ஜெபிக்க வேண்டும்? எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் இத்தனை ஆண்டுகளும் ஒருவேளை நீங்கள் அதை குறித்து அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நான் உங்களுக்கு மறுபடியும் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஜெபிக்க வேண்டியவர்கள். யாருக்காக, எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து அந்த கேள்விகளுக்கான பதிலையும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கும் பொழுது நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 51:1 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் சங்கீதத்தில், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தேவையான ஒரு ஜெபம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபைக்காக நாம் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு மீட்பு நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக
ஜெபிக்கின்ற அனுபவத்தை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். தாவீது தனக்காக ஜெபித்தது நிமித்தமாக கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அந்த இடத்தில் தாவீதின் ஜெபம் உதவியாக இருந்தது போல, நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கின்ற சக்திகள், நம்மை பாவத்திலே மூழ்கடிக்க நினைக்கிற சக்திகளை விளைவிப்பதற்கு நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் நமக்கு உதவியாக இருக்கும். கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம் தனிப்பட்ட ஜெபம் உதவியாக இருக்கும். அதோடு கூட இரண்டாவது பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீது ஜெபிக்கும் போது சொல்லுகிறான், உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி வேண்டுகிறான். உம்முடைய அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி அநேக இடங்களில் இந்த வசனத்தை நான் பார்த்திருக்கிறேன். வீடுகளில் இந்த வசனத்தை வைத்திருப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய வாழ்க்கையும் அவனுடைய சந்ததியும் பார்க்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாற்றப்படுவதற்கு தாவீது தன்னுடைய குடும்பத்திற்காக ஆண்டவரை பார்த்து வேண்டினது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பெரிய கடமை. நம்முடைய அப்பாவுக்காக ஜெபிக்க வேண்டும், அம்மாவுக்காக ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், பெற்றோருக்காக ஜெபிக்க வேண்டும், கணவனுக்காக, மனைவிக்காக, சகோதரி சகோதரர்களுக்காக, நம்முடைய உறவுகள் அத்தனை பேருக்காகவும் நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஆண்டவரை பார்த்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது குடும்பத்தில் உறவுகள் பலப்படும், குடும்பத்தில் அன்பு வளரும். நாம் ஒருவருக்காக ஜெபிக்கும் பொழுது அவரிடத்தில் காணப்படுகிற பகைமைகள் மாறும். அவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது உறவுகள் இன்னும் பலப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்க 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 குடும்பத்தில் ஒற்றுமைகளும் ஆசீர்வாதங்கள் வந்து அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதத்தின் குடும்பமாக உயர்த்தப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்தில் வரும் பொழுது அந்த இடத்துல சாட்சிகள் நிலைநாட்டப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பெயர்களையும் சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதோடு கூட மூன்றாவது பார்க்கும் பொழுது வேலை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒர்க்கர்ஸ், வேலை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? அவர்கள் உண்மையாக வேலை செய்ய வேண்டும். அவர்கள் செய்கிற வேலையில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஏளனமாக அந்த வேலையை எண்ணிவிடக்கூடாது. அந்த வேலையை அவர்கள் கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வேலைகள் இருந்தும் வேலைக்கு செல்லாதவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பல குடும்பங்களை நான் பார்க்க முடியும். வேலைகள் இருந்தும் வேலைக்கு போகாமல் நேரத்தை வீணடித்து கொண்டு வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகம் பேர் காணப்படுகிறார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் வேலைக்கு போக தகுதி இருந்தும் வேலைகள் இருந்தும் செய்யாமல் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். கடந்த வாரத்திலே ஒரு கல்லூரியிலே என்னுடைய நண்பருடைய மகனை சேர்ப்பதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். அங்கு சென்ற பொழுது பல மாடிகள் கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய ஒரு கட்டிடம். அதை நான் அன்னார்ந்து மேலே பார்த்த பொழுது 15 மாடிகளுக்கு மேலாக ஜன்னல் ஓரமாக ஒருவர் நின்று வேலை செய்ததை பார்த்து என் கால்கள் நடுங்கினது. அதை பார்த்த பொழுது, ஆண்டவரே, அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். இதே போல் பல வேலைகள் காணப்படுகிறார்கள். மழையிலே, வெயிலிலே, இரவிலே, கழிவுநீர், சுரங்க வேலை, இராணுவ வேலை, இன்னும் வாகனம், இராணுவ வேலை, விமானம், இன்னும் கப்பல், கட்டிடம் போன்ற பலவிதமான வேலைகளை செய்யும் பொழுது அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம் வீட்டில் இருப்பவர்களும் வேலைக்கு செல்வார்கள், நமக்கு தெரியாதவர்களும் வேலைக்கு செல்வார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய உண்மைத்தன்மைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார். நான்காவதாக பார்க்கும் பொழுது நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஊழியம் செய்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எபேசியர் 6:19-20 சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் எபேசிக்கு எழுதும் பொழுது ஒரு முக்கியமான விண்ணப்பத்தை வைக்கிறார். நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். பவுல் எவ்வளவு வல்லமையான ஊழியக்காரனாய் காணப்பட்டாலும்
அவருக்கும் ஜெப உதவி தேவைப்பட்டதை நாம் அறிகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காரணம் என்ன தெரியுமா? ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கின்ற இடம் சாதாரணமான இடம் அல்ல. ஒழுக்கமற்ற மக்கள் காணப்படுவார்கள், அறியாமையில் இருக்கிற மக்கள் காணப்படுவார்கள், கடினமான இடத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருப்பார்கள், கடின இருதயம் உள்ள மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வார்கள். இன்னும் உலகத்தில் இச்சைகள் அதிகமாக இழுக்கின்ற இடத்தில் நின்று கொண்டு ஊழியம் செய்வார்கள். அந்த ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பொதுவாக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பது அல்ல, நமக்கு தெரிந்த நம்முடைய சபையின் ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு தெரிந்த ஊழியக்காரருடைய பெயர்களை எழுதி வைத்து அவர்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை கொண்டு பயன்படுத்துவார். அவர்கள் மூலமாக நல்ல வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும், அவர்கள் மூலமாக ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கும், அவர்கள் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்வார். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் வழி தவறி சென்று கொண்டிருக்கிற ஊழியர்கள் நேரான வழியில் செல்வதற்கு நம்முடைய ஜெபங்கள் ஒரு உதவியாக, ஒரு காரணமாக இருக்கட்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தெரிந்த அத்தனை ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இந்த மாதத்திலே நீங்கள் இந்த ஒரு தீர்மானத்தோடு ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஊழியக்காரர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களை கொண்டு வல்லமையான காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. அதோடு கடைசியாக பார்க்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும், ஏதோ ஒரு தேவைகளோடு சென்று கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுக்காக நாம் அவர்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே அந்த மனிதருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்களுடைய ஒரு நொடி ஜெபம் ஒரு மனிதனை பாதுகாக்கும். ஒருவேளை நீங்கள் பார்க்கிறவர்கள் அவர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று சொல்லி தற்கொலையின் எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது மனம் உடைந்து போய் இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக அவர்கள் சென்று கொண்டிருக்கலாம். நீங்கள் அவர்களுக்காக, ஆண்டவரே இந்த மனிதனை ஆசீர்வதியும், இந்த மனிதனை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி அவர்களுக்காக நீங்கள் ஒரு நொடி அல்லது 2 நொடி அல்லது சில நிமிடங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அவர்களை பாதுகாப்பார். என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் வளர்ந்த குடும்பம், நான் வளர்க்கப்பட்ட ஆலயம், நான் வளர்ந்த ஆலயம், இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிற ஊழியம், எல்லாவற்றிலையும் பார்க்கும் பொழுது ஜெபம்தான் மையமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜெபம்தான் என்னையும் இந்த ஊழியத்தையும் என் குடும்பத்தையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஜெபத்தின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 5 காரியங்களை இந்த மாதத்திலே நாம் தியானித்திருக்கிறோம். நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். அதோடு கூட வேலை செய்கின்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெப அனுபவம் இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயங்களை செய்வார், ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். உங்கள் மூலமாக இந்த தேசம் பாதுகாக்கப்படும், உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும், உங்கள் மூலமாக உங்கள் வருமானங்கள் உயர்த்தப்படும். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக, நீங்கள் செய்கின்ற அந்த ஜெபத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கிருபைகள் பெருகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் சுத்திகரிக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த ஜெப ஆவியை, இந்த ஜெப அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்போமா? இந்த புதிய மாதத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த புதிய நாளை காணும்படியாக எங்களுக்கு உதவி செய்திரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சில நேரங்களில் எங்களுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். அனுதினமும் ஜெபத்தின் மூலமாக கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அனுதினமும் ஜெபத்தின் மூலமாக நாங்கள் சுத்திகரிக்கப்படட்டும். எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய வீட்டில் இருக்கிற உறவுகளுக்காக, உறவினர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்குள்ள
எங்களுக்குள்ளாக ஐக்கியம் வளரும், எங்களுக்குள்ளாக அன்பு பெருகும் அப்பா. அப்படிப்பட்ட அனுபவத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. பகைமைகள் மாறுவதற்கு, எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் மாறுவதற்கு, நாங்கள் ஒருவரை ஒருவர் ஜெபத்தின் மூலமாக தாங்க வேண்டிய அனுபவத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தருவீராக அப்பா. ஆண்டவரே, வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் வேலை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பலவிதமான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அலட்சியமாக வேலை செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே நல்ல வேலை செய்கின்ற நல்ல ஒரு எண்ணங்களை கொடுப்பீராக. வேலைகள் ஆபத்தான இடத்திலிருந்து வேலை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுங்க அப்பா. தூரத்தில் இருப்பவர்கள், வெளிநாடுகளில் இருந்து வேலை செய்கிறவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எங்கள் ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் அப்பா. அது மட்டுமல்ல, நாங்கள் பார்க்கிற சந்திக்கின்ற அத்தனை நபர்களை நாங்கள் ஜெபத்தின் மூலமாக தாங்க வேண்டும். ஜெப பார்வை எங்களுக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபத்தின் மூலமாக நாங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது, தாங்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நீர் அதிசயங்களை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த மாதம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பாக இருக்கட்டும், நன்மைகள் வந்து சேரட்டும் ஆண்டவரே. கிருபைகள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருகட்டும். இத்தனை நாட்களும் தடையாக எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ தடைகளெல்லாம் மாற்றுங்கப்பா. வருமானங்களை ஆசீர்வதிப்பீராக. வருமானங்கள் பொத்தலான பையில் போடுவது போல் போகாதபடி அவைகள் ஆசீர்வாதமாக இருந்து நம்முடைய பிள்ளைகள் பெருகட்டும் அப்பா. தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. பயத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளுடைய பயங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கனப்படுத்துவீராக. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை கொண்டு சேர்ப்பீராக. ஏமாற்றப்பட்டு காணப்படுகிற பிள்ளைகளுடைய ஏமாற்றங்களை மாற்றி அவருடைய வாழ்க்கையில் இனி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடி எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் நீர் கனப்படுத்துங்க அப்பா. கனப்படுத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. கல்வியில் உயர்வுகளை கொடுப்பீராக, பணியில் உயர்வுகளை கொடுப்பீராக. திருமண தடைகள் எல்லாம் மாற்றுங்க. குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. வீடு கட்ட வேண்டிய நல்ல வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. ஆலயங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த மாதத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சேர வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவீராக. ஆண்டவர், எங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமையடையட்டும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்களுக்கு நீர் செய்கிற உதவிகளுக்காக, மறுபதிலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இணைவோம், சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நம் தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.